श्रीमात्रे नमः। जनोऽयं सन्तप्तः जननि भवचण्डांशुकिरणैः अलब्ध्वैकं सीतम् कणमपि परज्ञानपयसः तमो मार्गे पान्थः तव जडिति कामाक्षि शिशिराम् पदाम्भोजचायाम् परमशिवजाये मृगयते. ஜனோயம் சந்தப்தஹ, இந்த ஜனங்கள் எல்லாரும் ஜனனி அம்மா காமாட்சி பவ சண்டாம்சு கிரணைகி, பவ தனியா சண்டாம்சு கிரணைகி தனியா வச்சுக்கோங்க. பவ அப்படின்னா பவசாகரம் அப்படின்னு சொல்றோம். பவசாகரம் அப்படின்னா சம்சார சாகரம்னு அர்த்தம். அப்ப பவ அப்படின்னா பிறப்பு இறப்பு, ஜனன மரண ஜனன மரண அப்படிங்கிற ஒரு சைக்கிள். அந்த சைக்கிள்ல இருந்து அந்த ஜனன மரணங்கிற அந்த சைக்கிள்ல இந்த ஜனங்கள்லாம் மாட்டிட்டு இருக்கா. இந்த மாட்டிட்டு இருக்கிற இந்த ஜனங்கள் சண்டாம்சு கிரணைகி, மாட்டிட்டு இருக்க அந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கா, அது வெப்பத்தை கொடுக்கிறது. கிரணைகி என்ன, எந்த மாதிரியான வெப்பம்? சூரிய கிரணங்கள் எப்படி ஒரு வெப்பத்தை கொடுக்கிறதோ அந்த மாதிரி வெப்பத்தை கொடுக்கிறது. ஆனா சூரிய கிரணங்கள்ல ஒளியும் இருக்கு, ஒளியும் இருக்கு. அந்த அது கூட அது உஷ்ணத்தையும் நமக்கு கொடுக்கறது. என்ன காரணம்? நாம இந்த சைக்கிள்ல மாட்டிட்டு திரும்ப 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 சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு என்ன வேணும்? இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நம்ம எங்கேயாவது ஒரு வெயில்ல போயிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னு தோணும்? எங்கேயாவது ஒரு நிழல் கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு மரத்தடியில போய் நிக்க மாட்டோமா அப்படின்னு நமக்கு தோணும்ல. அந்த மாதிரிதான் அலப்த்வைக்கம் சீதம் கணமபி பரஞான பயசக, எங்கேயாவது கொஞ்சம் நிழல் கிடைக்காதா, கொஞ்சம் குளிர் இருக்காதா, அந்த மாதிரி ஒரு சொட்டு கூட எங்கேயாவது தண்ணி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நாம தேடி தேடி போவோம். அது எது? நாம் தேடி போகக்கூடிய அந்த நிழல் நமக்கு எது? அப்படி நம்ம தேடிண்டு போகிறப்பவும் தமோ மார்க்கே, தமோனா தமோ குணம் உள்ள வழி. தமோ குணம் உள்ள வழின்னா இருட்டு. அந்த இருட்டுங்கிற வழி என்னன்னா அஞ்ஞானம். அஞ்ஞானம்ங்கிறது தான் தமோ குணம். அது நமக்கு இருட்டான பாதை. வெளிச்சம், சூரிய வெளிச்சமா அந்த வெப்பத்தோட அந்த சூரியனினுடைய ஒளிக்கதிர்கள் வந்தாலும் அது வெளிச்சமாக இருந்தாலும் நாம் அஞ்ஞானம் என்ற இருட்டிலேயே இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை அது இந்த இடத்துல காமிக்கிறார் அவர். தமோ மார்க்கே பாந்தக தவ ஜடித்தி காமாட்சி சிசிராம். அம்மா காமாட்சி, உன்னுடைய பாதம் தானே அந்த சந்திரன் ஒளி வீசக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நிழலை கொடுக்கக்கூடியது. அந்த பாதத்தை தானே நாங்க எல்லாரும் பிடிச்சுக்கணும். பதாம்போஜாயாம், அம்மா உன்னுடைய பத அம்புஜாயாம், உன்னுடைய பாதம் எனப்படும் உன்னுடைய தாமரை பாதத்தினுடைய சாயாம் நிழல், அந்த நிழல் எங்களுக்கு கிடைக்காதா? பரமசிவ ஜாயே மிருகயதே, பரமசிவனின் பத்னியானவளே, பிரியமானவளே காமாட்சி, உன்னுடைய அந்த பாதத்தினுடைய அந்த பாத அம்புஜத்தினுடைய நிழல் எங்களுக்கு கிடைக்காதா? அப்படின்னா அந்த தமோகுணம், அந்த அஞ்ஞானம் என்ற இருட்டுல போயிட்டு இருக்கிற எங்களுக்கு சூரியனோட ஒளி இருந்தாலும் அந்த பிரகாசம் இருந்தாலும் வழி தெரியாத இருட்டிலேயே போயிட்டு இருக்கு எங்களுக்கு உன்னுடைய பாதம் நிழலாக இருக்காதா? அந்த அஞ்ஞானம் என்கிற அந்த இருட்டை விலக்கி ஞானம்ங்கிற ஒளியை நீ எங்களுக்கு தரணும். உன்னுடைய பாதார விந்தத்தை நான் பிடிச்சுக்கிறேன், அதுக்கு நமஸ்காரம் பண்றேம்மான்னு சொல்லி முகக்கவி இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சி விலகணும் அப்படின்னா நம்ம அஞ்ஞானத்திலேயே நம்ம போயிட்டு இருக்கோம். சூரியனோட வழி அது வெப்பம். எதனோட வெப்பம்? சூரியனோட ஒளிக்கதிர் மாதிரி வெப்பம். அந்த சூரியனோட ஒளிக்கதிர்ல ஆனா வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை வச்சுட்டு வர தெரியல. அப்படி ஒரு தமோ குணத்துல நாங்க மாட்டின்னு இருக்கோம். அம்மா உன்னுடைய பாதத்தை குடிச்சுக்கிறோம், அந்த விளக்கு எங்களுக்கு வெளிச்சத்தை கொடு. அந்த வெளிச்சம் என்பது என்ன அப்படின்னா பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சைக்கிளே எங்களுக்கு இனிமேல் இல்லாமல் பண்ணு. அந்த நிழல்ல நாங்க நிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு, எங்களுக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மூக்க கவி வேண்டிக்கிறார். அப்பேற்பட்ட உன்னுடைய பாதத்திற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றார். ஜகத்யம்ப ஸ்ரீமா நக கிரண சீனாம் சுகமயம் விதானம் பிப்ராணே சுரமுகுட சங்கடமசுனே நிஜாருண்யக்ஷௌமாஹ தரணவதி காமாட்சி சுலபாம்
புதை சம்பின்னாரி தவ சரணமாணிக்ய பவனே. ஜகத் அம்பா, இந்த ஜகத்துக்கெல்லாம் அம்பாளாக இருக்கக்கூடியவளே, நககிரண சீனாம் சுகமயம், சீனாம் சுகமயம். நககிரண, உன்னுடைய நகத்தில் உள்ள ஒளிக்கதிர்கள், சீனாம் சுகமயம், சீன தேசத்தில் உள்ள வெண்பட்டு இருக்கு இல்லையா, இருக்கிறதுலேயே ரொம்ப வெள்ளவளேர்னு ஒளி வீசக்கூடிய வெண்பட்டு இருக்கக்கூடியது சீன தேசத்தினுடையது. அதுதான் ரொம்ப வசதி, ரொம்ப பளபளப்பை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அதுவே மங்கி போகும் அளவிற்கு உன்னுடைய காலின் நகக்கிரணங்கள் ஒளி வீசிந்து இருக்கு. அப்படி பளபளன்னு மின்னி அது காட்சி அளிக்கிறது. இப்போ சுர முக்குட்ட சங்கட்ட, சுரர்கள் தேவர்கள் முக்குட்ட அவர்கள் தலை வணங்கும் பொழுது, காமாட்சி அந்த தேவர்கள் தலை வணங்கும் பொழுது அவளுடைய தலை வணங்குறா. வணங்கும் பொழுது இவளுடைய அம்பாளினுடைய பாதம் எப்படி இருக்கு? தாமரை போன்ற பாதம், செந்நிறம். செந்நிறம் வாய்ந்த அந்த பாதத்தில், பாதம் செந்நிறமாயிருக்கு. நகத்தை என்ன சொல்லிட்டாரு முதல்ல? சீன தேசத்து வெண்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த வெண்பட்டே மங்கும் அளவிற்கு பிரைட் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அந்த பிரைட்டா இருக்கக்கூடியது இவாளும் அங்க தலை வணங்கும் பொழுது, இவா தலையில இருக்கிற மூக்குட்ட அப்படின்னா அவ தலையினுடைய முக்குடங்கள்லாம் தலையில தெரிச்சுட்டு வரா. அந்த எல்லாமே அவளது தேவர்கள் அப்படின்னும் பொழுது எல்லாமே தங்கத்தால் ஆனதாக இருக்கும். அதுல மாணிக்க கற்கள், வைடூரியம், நவரத்னங்கள்லாம் பதிச்சு இருக்கும். அந்த கற்கள்லாம் அதுல குனியும் பொழுது என்ன ஆறுது? அவ நமஸ்கரிக்கும் பொழுது அந்த பாதத்துல இருக்கிற சிகப்பு கலர் அப்படியே பாதம், அதுல இந்த பட்டு பரப்பினார் போல் அந்த பாதத்துல அந்த இருக்கிற நகங்கள்லாம் அப்படியே பதிச்சு வச்ச கல்லு மாதிரி அப்படியே இருக்கு. பிரகாசிக்கிற ஒளி தங்கம் மாதிரி இவாளுடைய முகுடங்கள் இருக்கு. அந்த தங்கத்தில் உள்ள மாணிக்கங்கள் அது நிஜாருண்ய சௌமாக ரணவதி காமாட்சி சுலபா. அம்மா காமாட்சி, உன்னுடைய பாதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, தவச்சரண மாணிக்ய பவனே. இவாள்லாம் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி தங்கத்துல அது பதிக்கும் போது அதுவே ஒளி வீசும். ஏற்கனவே இங்க நகம் ஒளி வீசின்னு இருக்கு. அந்த நகம் எதுல ஒளி வீசுறது? தாமரை போன்ற பாதத்துல. அப்ப இதுவும் சேர்ந்து அது எல்லாம் ஒளி வீசும் பொழுது உன்னுடைய பாதமாகப்பட்டது எப்படி இருக்குன்னா மாணிக்ய பவனம் மாதிரி, மாணிக்க மாளிகையாவே இருக்கிறது. அப்போ சம்பின் நாரி அப்படின்னு கொடுக்கிறார். அதை தனியா பிரிச்சோம்னா சம்வித்து நாரி அப்படின்னு பிரிக்கணும். இன்ன தனி பண்ணிட்டோம்னா, தனி வார்த்தையா ஆக்கினோம்னா சம்பித் அப்படின்னு ஆக்கணும். நாரின்னா பெண். யாரு? காமாட்சி தேவி தான் இங்க சொல்றா. சம்பித் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஞானஸ்வரூபமான நாரின்னா தேவி. ஞானஸ்வரூபமான தேவியே, நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்க? ஸ்ரீசக்கரத்தின் மத்தியில் பிந்து வடிவமாக இருக்க. அப்பேற்பட்ட மாணிக்க மாளிகை, அந்த மாளிகையில் இருக்கக்கூடியவளே, எல்லாராலும் ஈஸியா அடையக்கூடியவளே, உன்னுடைய பாதத்தை நான் வணங்குகிறேன், அதற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி தேவர்களினுடைய கிரீடங்கள்லாம் தங்கமயமானதா இருக்கு. அதுல மாணிக்கங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு, நவரத்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. இவளுடைய பாதத்தினுடைய நகமோ பட்டு போன்று அப்படியே இருக்கு, பாதமோ தாமரை போன்று இருக்கு. இவா நமஸ்காரம் பண்ணும் போது அது எல்லாம் ஒளி வீசி மாணிக்க பவனமா உன்னுடைய கால் காட்சி அளிக்கிறது. அப்பேற்பட்ட பாதங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு மூக்க கவி சொல்றார். பிரதீம காமாட்சி ஸ்புரித தருண் ஆதித்ய கிரண ஸ்ரீயோ மூல திரவ்யம் தவ சரணமத்ரேந்திர தனயே சுரேந்திர ஷாமா பூரயதி யதசௌத்பாந்தமகிலம் துனீதே திக்பாகான் அபிச்சமஹச பாடலயதே. பிரதீம காமாட்சி ஸ்புரித தருண ஆதித்ய. தருணன்னா புத்தம் புதிய, இளமை கொண்டும் இளமையோடு இருக்கக்கூடிய. ஆதித்யன சூரியன், ஆதித்ய கிரண சூரியனினுடைய கிரணங்கள். அப்ப இளமையோடு இருக்கக்கூடிய சூரியனினுடைய கிரணங்கள் அப்படின்னா அப்பதான் சூரிய உதயம் ஆறுது அப்படின்னு அர்த்தம். இளமையோட இருக்கக்கூடியது அப்படின்னா பால கிரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். நான் பார்த்தேன் என்னன்னு சொல்லலாம், அது அப்பதான் குழந்தை மாதிரி பிறக்கிறது. சூரியன் சன்ரைஸ் அப்படின்னும் போது அப்பதான் அது வருது, அப்படியே வருது. ஸ்ரீயோ மூல திரவியம், அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. அம்மா காமாட்சி, பிரதீம காமாட்சி, அது வருது இல்லையா காமாட்சி, அது படுறது நேர அந்த ஒளி, அந்த பால கிரணங்களினுடைய ஒளி உன்னுடைய பாதத்துல படுறது. அது படுறதுனால என்ன ஆறுது? தவச்சரண மத்ரீந்த தனையே,
அம்மா அந்த படுறது என்ன, அது திக்கு தசை எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா, எல்லா திக்கு தசைகளில் உள்ள இருட்டை எல்லாம் அது போக்குறது. அது உதிக்கிறதுனால எல்லா இடத்தில் உள்ள திசைகளில் உள்ள இருட்டை எல்லாம் அது போக்குறது. உன்னுடைய பாதத்தின் ஒளி வேற சிகப்பா இருக்கு, அதுல அது பட்டு பிரதிபலிக்கும் போது அப்படியே எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய, எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய இது எல்லாத்திற்கும் மூல வஸ்து எது? அம்பாளினுடைய பாதம். அம்பாளினுடைய பாதத்தில் பட்டு வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள், அதுதான் இதற்கு மூல திரவியம், மூல வஸ்து அப்படிங்கிறார். அப்போ அந்த மூல வஸ்து அப்ப எல்லா இடங்களிலும் ஒளி வீசுகிறது. இப்ப எல்லா இடத்திலையும் ஒளி வீசுறதுன்னு சொல்லும் போது 3வது வரியில ஒண்ணு கொடுக்கிறார், சுரேந்திரா ஷாமா பூரயதி. சுர இந்திரன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த இந்திரன் வசிக்கக்கூடிய திசை அப்படின்னு நாம எடுக்கணும். அந்த இந்திரன் அதாவது தேவலோகம் இருக்கக்கூடிய திசை கிழக்கு பக்கமா, அந்த இருக்கக்கூடிய அந்த திசையாகிய கிழக்கு திசையில் தான் சூரியன் உதிக்கிறான். அப்ப அங்கிருந்து உதிக்கக்கூடிய அந்த பாலகிரணங்கள் அவளினுடைய பாதங்களில் படுகிறது. அப்ப அந்த திருவடி எப்படி இருக்கு? அப்பா அவளை காத்தால எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு போறாளோ இல்லையோ, அவ எல்லாரினுடைய ஆசையையும் அது நிறைவேற்றுவதாக இருக்கிறது. அந்த பூரயதி பூர்த்தி பண்றது, எதசௌ துவாந்த அகிலம், இந்த உலகத்தில் உள்ள எல்லோரினுடைய ஆசையையும், துனீதே திக்பானாம் அபிச்ச மகசா பாட்டலயதே, எல்லா திக்கு திசைகளில் இருக்கக்கூடிய அத்தனை ஒளியை அத்தனை இருட்டையும் விளக்குகிறதுன்னா என்ன அர்த்தம்னா, எத்தனை பேர் காத்தால எழுந்து விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணு நம்ம இதைத்தான் சொல்றோம். அம்பாளை நினைச்சுக்கோ, ஒன்னும் இல்ல, ஒரு செகண்ட் மனசுல ஸ்ரீமாத்ரே நமக்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணு. இருட்ட விளக்குறதுன்னா அப்படியே சூரியன் முடிச்சா தினம் ராத்திரி இருந்து பகல் வரப்போறது, அது கிடையாது. 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னோம், அஞ்ஞானம் என்னும் இருட்டு, தமோ குணத்தால் வந்த இருட்டு இருக்கு இல்லையா மனசுல, அதை விலக்கி ஞானம் என்னும் ஒளியை கொடுப்பாள் அவர்களுக்கு எல்லோரும் அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. அடுத்த ஸ்லோகம், மகாபாஷ்ய வியாக்கியா பட்டுச்சயனமாரோபயதி வா ஸ்மரவ்யாபாரேர்ஷ்யா பிஷுனநிடிலம் காரயதி வா விரேபாணமத்ய சயதி சததம் வாதிவசதிம் பிரணம்ரான் கமாக்ஷ்யாः பதநலினமாஹாத்ய கரிமா. மகாபாஷ்ய வியாக்கியா, பாஷ்யம்னாலே அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். மகாபாஷ்யம் வியாக்கியானாலும் வியாக்கியானம்னு அர்த்தம். அப்போ எதை பத்தி அர்த்தம் வியாக்கியானம் பண்றா, எதை பத்தி அர்த்தம் கொடுக்கறா, எதை பத்தி பாஷ்யம் பண்றா அப்படிங்கறதான் இப்ப இது சொல்ல போகுது. அப்ப இந்த வியாக்கியானத்தை எல்லாம் எழுதினது யாரை பத்தி? இப்ப அம்பாளினுடைய பாதத்தை பத்தின இவ்வளோ ஸ்லோகங்கள் சொல்லப்படுகிற இத்தனைக்கும் எல்லா இது மட்டும்தானா? எவ்வளவோ பாதாரவிந்தம், எவ்வளோ பாதத்தை பத்தின அவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு. அத்தனைக்கும் வியாக்கியான கர்த்தா, அதை எழுதுபவர்கள் யாராக இருக்கும்? இயற்றினவா யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இயற்றினவா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, பதஞ்சலி அப்படிங்கிறவர். அந்த பதஞ்சலியா அவதரிச்சவர் யார்? பதஞ்சலி யார், எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிசேஷன். அத பதஞ்சலி அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தாக்க ஆதிசேஷன் தான் அந்த பதஞ்சலியாக அவதரித்தவர். யார் அந்த அவதரித்தது? பதஞ்சலியாக வந்தது யார் அப்படின்னு பார்த்தா ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுஷயன மாரோ பையதிவா. அப்ப ஆதிசேஷனை படுக்கையாக வைத்துக் கொண்டு இருப்பது யார் அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு. இப்ப 3 பேரையுமே இங்க கொண்டு வரப்பாரா. ஏன்னா இந்த 3 பேரையுமே வணங்கும் தெய்வமாக ஜனனியாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கறத இது காட்டுறது, அப்படிங்கறத சொல்றது. அப்படி இருக்கக்கூடியவள், அப்படி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை போலவும் அப்படின்னு அந்த ஆதிசேஷனை படுக்கையாக பாட்டு சயனமாக மாரோ பயதிவா கொண்ட மகாவிஷ்ணுவை போலவும் ஸ்மர வியாபாரேக்ஷ்யா பிசுன நீட்டிலம் காரயதிவா. ஸ்மர அப்படின்னாக்க யாரோட யார் போர் செய்யறா? யாரோட? மன்மதனோடு, மன்மதனை எரித்தவர், மன்மதனுக்கு எதிரியாக இருந்தவர் யார்? பரமேஸ்வரன். அப்ப தன்னுடைய நெற்றி கண்ணால் எரித்த அந்த பரமேஸ்வரன், மன்மதனை எரித்த
நெற்றிக்கண்ணால் எரித்த அந்த பரமேஸ்வரன் அப்படிங்கிறவரும் பெரிய தெய்வமாகவும் அதுக்கப்புறம் மீதி யார் அப்படின்னு பார்த்தா துவரேபாணா மத்தியாசயதி, மத்தியில் எதுக்குள்ள மத்தியில? தாமரைப்பூவின் மத்தியில என்ன இருக்கு? வண்டுகள் வந்து மொய்க்கக்கூடிய அந்த தாமரை பூவில் இருப்பவர் யார்? பிரம்மா. உதித்தவர் யார்? தாமரை பூவில் உதித்தவர் யார்? பிரம்மா. அந்த நான்முகனான பிரம்மதேவனும் 3 பேருமே அம்பாளினுடைய இந்த பாத தாமரையை வணங்குபவர்கள். அப்போ இந்த வியாக்கியானம் எழுதக்கூடிய பதஞ்சலி முனிவர் அவதரித்த ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட விஷ்ணுவும், காமனை எரித்த பரமேஸ்வரனும், தாமரையில் உதித்த பிரம்மனும் 3 பேருமே வணங்கக்கூடிய தேவியினோட அருள் பெற்றதால் தான் அவ 3 பேருமே வணங்கி தன்னுடைய தொழில்களை நித்தியப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள். சரிவர அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அவ்வாளுக்கே அவ்வளவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அம்பாள் நம்ம சாதாரண பக்தர்கள் அம்மானு கூப்பிட்டு வாஞ்சையோட போனோம்னாலே நமக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவளாக அவள் திகழ்கிறாள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்றது. விவேகாம்பஸ்ரோதஹ ஸ்னபன பரிபாட்டி சிசிரிதே சமீபூதே சாஸ்திர ஸ்மரணஹல சங்கர்ஷணவசாத் சதாம் சேதஹ க்ஷேத்ரே வபதி தவ காமாக்ஷி சரணோ மகா சம்வித்ஸஸ்ய பிரகரவர பீஜம் கிரிசுதேகே. விவேகாம்ப, இந்த விவேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். விவேக அம்ப ஸ்ரோத. அம்பன்னா அம்பாள், ஸ்ரோத்தம்னா ஓடை. ஓடை, தண்ணீர் போகக்கூடிய ஓடை அப்படின்னு சொல்லுவோம். ஓடைனா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓடை. ஸ்னபன பரிபாட்டி திரிசுதே, அந்த ஓடை வழியா என்ன பண்ணுவா? பாசனங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவா. பாசனங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சினாதான், ஒரு வயல்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சும் போது அந்த தண்ணியை வைத்துக்கொண்டு அதெல்லாம் பாசனங்கள்லாம் பயிர் பண்ண முடியும். அப்பதான் விவசாயம் நடக்கும். அப்பதான் நம்ம சாப்பிடுறதுக்குரிய பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த பாசன வாய்க்கால்களை வகுக்கிறதுக்கான விவேகம். அந்த வெறும் ஸ்ரோதம்னா என்ன அப்படின்னா தண்ணி போறது. அப்ப அது தண்ணி போற வழி கரெக்டா போகணும். அந்த பாசன வாய்க்கால்களை எல்லாத்தையும் வகுக்கணும். அந்த வகுக்கிறதுக்கான வழியை காட்டுகிறது. அந்த வழியை காட்டும் பொழுது எது காட்டுறது? என்ன வேணும்? அதுக்கு ஒரு சாதனம் வேணும். அந்த வாய்க்கால் வழியா அந்த ஜலம் போகணும்னா ஏதாவது ஒரு சாதனம் வச்சுதான் வாய்க்கால வழிவகைப்படுத்தணும். அதுக்குதான் விவேகம் வேணும். அதுக்குதான் விவேகம் என்னும் சாதனம். சரி, அந்த சாதனம் கிடைச்சு. சமீபூதே சாஸ்திர ஸ்மரண ஹல சங்கர்ஷண வச்சாத்து. சரி, அது போறது அப்படின்னா அதுக்கு ஒரு சாதனம் விவேகம் வேணும் அப்படின்னா மேற்கொண்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்ன வேணும்? ஹலன்னா என்ன? எல்லாருக்குமே தெரியும். கலப்பையை கொண்டுதான் அதை செயற்படுத்த வேண்டும். சரி, அந்த கலப்பையாக இங்க என்ன பிரயோகப்படுத்துறார் கவி அப்படின்னு பார்க்கும்பொழுது, கலப்பையாக அவர் பிரயோகப்படுத்துவது சமீபூதே சாஸ்திர. இந்த பூமியை கலப்பை கொண்டு விழுவதற்கு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். அதற்குரிய சாஸ்திரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சதாம் சேதக க்ஷேத்ரே வபதி தவ காமாட்சி சரணோ. சரி, இப்படி இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் உழர்ந்து எல்லாம் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் சமமா செஞ்சுட்டு வரணும். ஏதோ இது முன்னாடி அது பின்னாடி, இது ஏற இது தாழ எதையும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு என்ன வேணும்? இப்ப அத நல்ல விதைய அதுல நம்ம விதைக்கணும். நல்ல விதைய அது விதைச்சாதான் நல்ல பயிர் கிடைக்கும். இப்ப சாஸ்திர பயிற்சி நமக்கு இருக்கு, விவேகம் இருக்கு. இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம நிலத்தை பண்படுத்த முடியும். நிலத்தை பண்படுத்திட முடியும். ஆனா விதைய விதைக்கணும். நல்ல விதைய விதைக்கணும்னா அதுக்கு உனக்கு என்ன வேணும்? திறமை வேணும். கேத்ரே வதசி மகா சம்பித் சசிய பிரகர வர பீஜம். பீஜம்னா விதை. அந்த பீஜம்ங்கிற அந்த விதை வேணும். விதை வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன உனக்கு இருக்கணும்னா திறமை. நல்ல விதையா அப்படின்னு பார்த்து அதை எடுக்கக்கூடிய திறன் உனக்கு வேணும். ஆனா இது எல்லாத்தையும் நமக்கு செய்யறதுக்கு
எல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, இது எல்லாத்துக்கும் அம்பாளே தாயே காமாட்சி உன்னுடைய பாத சரணத்தை நாங்கள் பிடித்து கொண்டோமே ஆனால் அது பக்தியை மனதில் ஊன்ற வைத்து ஞானம் என்னும் பயிர் விளைஞ்சி எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் பயிரை விளைஞ்சி நமக்கு என்ன நெல்லு கிடைக்குமா, கம்பு கிடைக்குமா, கேவுரு கிடைக்குமான்னா இத்தனையும் சாஸ்திரம், விவேகம் வேணும், சாஸ்திரம் வேணும், உனக்கு திறமை வேணும். அப்ப என்ன பலன் உனக்கு அப்படின்னு பார்த்தால் ஞானம் கிடைக்கும். அப்ப இதுக்கு எல்லாம் நீ யாரை பிடிச்சுக்கணும்? காமாட்சியினுடைய பாதத்தை நீ பிடிச்சுக்கணும். அதுக்கு ஞானம் உனக்கு வேணும், ஆத்ம ஞானம் உனக்கு கிடைக்கிறதுக்கு இது வழி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். விவேகம் என்னும் சாதனத்தின் மூலமாக கலப்பை என்னும் சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு உன்னுடைய சித்தத்தின் மூலமாக திறமையை யூஸ் பண்ணி அந்த விதைய விதைச்சியானா உனக்கு ஞானம் பிறப்பிக்கும். அதற்கு அம்பாளினுடைய பாதத்தை நீ பிடிச்சுண்டியானா உனக்கு போரும். அப்ப பயிர்கள் செழிப்பா வளர்ந்து உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றார். இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹா. Thank you, ma'am. Thank you. So much, ma'am. Sri Matre Namaskaram, ma'am. Namaskaram, Sri Matre. Thank you, ma'am. Thank you, ma'am. Namaskaram, ma'am. Thank you, Mami. Namaskaram.